வணக்கம். இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கலாம், சமைக்க வேண்டாம், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அன்றைக்கி தான் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், சமைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட வருவாங்க. மற்ற நாள் சமைச்சி வச்சா ஆளே இருக்க மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. இல்லைன்னா என்னம்மா சமைச்சேன், என்ன குழம்பு வச்சேன்னு கேட்பாங்க. ஒரே வேலை நிறைய ஆகிடும். காலையில் எழுந்திரிச்சி மெனக்கெட்டு சமைச்சி, பொரியல் சமைச்சி, குழம்பு சமைச்சி எடுத்து வச்சா அன்றைக்கி சாப்பிட யாரும் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி தான் ஒரு நாளும் போகுது. சரி, இருக்கிறத சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தூங்க. சரி, எந்திரிக்கும் போதே இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு நினச்சேன். ஆனால் வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. சிக்கன் கடைக்கார் வந்து டாகீஸ்க்கு வந்து எலும்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அவர் வந்து இன்றைக்கி நிறைய எலும்பு வந்துச்சாம். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, நிறைய டாகீஸ் வச்சுருக்கீங்களேன்றதுனால எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. சரி, அதை க்ளீன் பண்ணி பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்றும் இன்றைக்கி பெருசாக சமைக்கிற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் ஏதோ ஒன்று சமைச்சி சாப்பிட்டுட்டோம். டீ தூள் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுவேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் குடிப்பேன். நிறைய பேர் நான் டீ தூள் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு டீ வந்து கலராக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால நான் 2-3 டீ தூள் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். இந்த டீ தூளுக்கு நான் எத்தனை பேச்சு வாங்கியிருக்கேன் சில பேர்கிட்ட அப்படின்றது டீ போடும்போது காலையில் எப்பயும் நினச்சிப்பேன். சரி, இது நம்ம டீ தூள், நம்ம கை, நம்மளோட ஸ்பூனு அப்படின்றதுனால அள்ளி அள்ளி போடுறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பிடிக்கும். நானும் கொஞ்சம் குறைச்சிக்கணுன்னு பார்க்குறேன். ஸ்ட்ராங்காக குடிக்கக்கூடாது, குறைச்சிக்கணுன்னு பார்க்குறேன். பட் அது என்னவோ முடியல. சரியா டீ போட்டு குடித்தாச்சு. இன்றைக்கி சிக்கன் கடைக்கார் ஃபோன் பண்ணி தரேன்னு சொன்னார் இல்லையா, அதை இன்றைக்கி க்ளீன் பண்ணி தனித்தனியாக கவரில் போட்டு வச்சுட்டேன். அப்படின்னா ஏன்னா ஃப்ரீசரில் வைக்கிறதுனால அப்போதைக்கு நான் எடுத்து பிரித்து பண்ண முடியாது, லேட் ஆகும். இந்த மாதிரி பிரித்து பேட்சாக எடுத்து பேக் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு எப்போ தேவையோ நான் அதை அப்போ எடுத்துப்பேன். இது வந்து எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு பேக் எடுப்பேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஜாஸ்தி நாள்லாம் வச்சுக்க மாட்டேன். அடுத்தவங்களுக்கு பாவம் அவங்க கொடுக்காம எனக்கே கொடுத்துட்டாரு, நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி. இது எனக்கு ஒரு 5 நாள் வரும், அவ்வளோதான். இதை நான் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா ஃப்ரீசரில் வச்சு அது உருகி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சாப்பிட்ற சிக்கனாக இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, டாகீஸ்க்கு போடுறதா இருந்தாலும் சரி, அதை வந்து நான் வாஷ் பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அப்போ தான் அது ஈஸியாக எடுத்து சமைக்க முடியும். எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிறதுக்கு அப்படியே அந்த கூடையிலேயே வச்சுட்டேன். இல்லைன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் அது கட்டி ஆகிறதுக்குள்ளே அந்த தண்ணி வழிஞ்சு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக போயிடும். அது கொஞ்சம் நல்லாவே இருக்காது. என் பொண்ணுக்கு வேறு பிடிக்காது. ஃப்ரிட்ஜு திறக்கும் போதெல்லாம் புலம்பிகிட்டே இருப்பாள், நீ ஏம்மா இப்படி பண்ணுற, இதை எதுக்குமா வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுவாள். அவளுக்கு ஃப்ரிட்ஜுக்கிட்ட வேலையே இல்லை. ஆனாலும் ஒரு நாளைக்கு 100 தடவை அந்த ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்கா. அதை போகும்போதும் வரும்போதும் ஒரு ஐஸ் கபாக எடுத்து சாப்பிடுவா. எப்படி தான் சாப்பிட்றான்னு தெரியல, எப்படி தான் அந்த பல்லு கூசாதான்னு தெரியல, கட்டக்கு மொட்டக்குன்னு சாப்பிட்டுட்டே இருப்பாள். மறுபடியும் ஃபில் பண்ணுவாள், மறுபடியும் ஐஸ் ஆகும், மறுபடியும் எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிடும். இப்போ நான் இந்த சிக்கன் வைக்கிறதுனால அந்த இடத்துல அவளால் ஐஸ் போட முடியலன்னு புலம்பிகிட்ருப்பாள். வேறு என்ன பண்ணுறது, ஐஸை விட எனக்கு இந்த சிக்கன் முக்கியம். அதனால் நான் இதை தான் அதில் ஸ்டோர் பண்ணுவேன். இடம் கொஞ்சம் தான் இருக்குது அந்த ஃப்ரிட்ஜில். மீதி பொருள்லாம் சைடில் வச்சதுனால இடம் இல்லை. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டேன். இது ஒரு 5 பேக்கு, ஆமாம் கரெக்டாக எனக்கு 5 பேக் வந்துச்சு. 5 பேக் எத்தனை நாள், 5 நாள் வரும். 5 நாள், அதுக்கு மேலே போனால் ஒரு 6 நாள் 7 நாள் வரும். சப்போஸ் அந்த எலும்பு நிறைய இருக்குது, குழம்பு நிறைய இருக்குதுன்னு அதிலையே போட்டுருவேன். மிச்சம் இருக்கிறத நான் நிறைய சாப்பாடோ குழம்போ மிச்சமானெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது இல்லைங்க. யாரோ ஒருத்தர் சாப்பிட்டோன்றதுனால நான் வெளியில் இருக்க நாய்க்கு போட்டுருவேன்.
பாவம் அவங்களாவது ஒரு வேளை சாப்பிட்டோன்றதுனால நான் எதையும் எடுத்து வைக்கிறதில்ல. முதல்லலாம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லி நான் வயிற்றுல போட்டுப்பேன். வேஸ்ட் ஆகும்னு நினச்சி வயிற்றுல போடுறது கூட வேஸ்ட்டு தான் அப்படின்றது இப்போ தெரிஞ்சிடுச்சு. அதனால் அது ஒரு பிடியாக இருந்தாலும் சரி, ஒரு கரண்டி தோசை மாவு இருந்தாலும் சரி, அதில் தோசை போட்டு மிச்சம் இருக்கிற இந்த சிக்கன் குழம்பு அது இதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிசைஞ்சு வெளியில் இருக்க டாகுக்கு போட்டுருவேன். நான் டாகுன்னு சொல்கிறத விட நாயின்னு சொல்லுவேன். மனுஷனை விட ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா அந்த நாய் தான். ரொம்ப கடவுளோட படைப்பில் அதுவும் நம்மளை மாதிரி கஷ்டப்படுது. இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது வாஷ் பண்ணியே ஸ்டோர் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இல்லைன்னா அது உருகி பிச்சு கிச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்குன்னு உங்களை சிக்கன் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லலை. இந்த மாதிரி வச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டக்குன்னு ஒரு குழம்பு செய்கிறோன்னா எடுத்து சமைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து மேட்சே இல்லாமல் சொரக்காய் கூட்டும் புதினா சிக்கனும் தான் செஞ்சுருந்தேன். புதினா கொத்தமல்லி வீட்டில் நிறைய இருந்துச்சு, வேஸ்ட் பண்ண விரும்பலை. பாதி வந்து நான் காய வச்சு ஃப்ரீசரில் வச்சுருவேன். அது எடுத்து எப்போ எனக்கு தேவையோ, எப்போ நம்ம அர்ஜெண்ட்டாக பிரியாணி செய்கிறோமோ அப்போ நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். நான் அதை உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன். நான் காய வச்சுருக்கேன். சிறுபருப்பு கொஞ்சமாக நான் துவரம்பருப்பு கூட போட்டுக்கிட்டேன், டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால. அப்புறம் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நானும் கூட்டு பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் காஞ்ச மிளகா, பூண்டு, வேர்க்கடலை லாஸ்ட்டாக அரைச்சி போட்டிங்கன்னா கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதான் போட்டேன். காஞ்ச மிளகா, பூண்டு, கொஞ்சோண்டு வேர்க்கடலை. காரத்துக்கு அதுதான் போட்டேன், மிளகா பொடியெல்லாம் போடலை. இதுவே கூட்டு இறக்கும்போது போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். புதினா சிக்கன் வந்து கொத்தமல்லி, புதினா, அப்புறம் மிளகு, சீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு இதுலேயே போட்டுக்கலாம். நான் இதில் போடலை, தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதை நான் சேர்த்துப்பேன். இதில் வந்து இதெல்லாம் தான் போடுறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களாம் செஞ்சுருப்பீங்க, மறுபடியும் வேணால் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கிட்டு நான் தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சேன். ஒரு நாள் ஒரு குழம்பு ஒரு மாதிரி ஒரு எண்ணெயில் சமைச்சிப்பேன். நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்தேன். சோம்பு மட்டும் கொஞ்சம் போட்டேன், மற்றபடி வேறு எதுவும் போடலை. பட்டை லவங்கெல்லாம் அதுலேயே போட்டு அரைச்சிட்டேன். வாயில் வந்துச்சுன்னா இந்த பையன் கத்துவான். அது என்னவோ சின்ன பசங்களும் அதே கற்றுக்குறாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் தான், எங்கள் அப்பா சண்டை போட்டுட்ருப்பார் எங்கள் அம்மாட்ட, பட்டை லவங்கெல்லாம் வாயில் வருது அப்படின்னு. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்களும் அதே சொல்ல ஆரம்பிச்சிடுச்சுங்க. லைட்டாக வெங்காயத்தை நல்லா வதக்கி, நான் ரொம்ப ப்ரௌன்லாம் ஆக்கலை, சும்மா அது அந்த வெங்காயம் வந்து செத்து போகிற அளவுக்கு வதக்கிட்டு சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் போகிற அளவுக்கு, சிக்கனோட கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிடணும். நான் சொன்ன மசாலா இது தான், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்கும்போது இதை அரைச்சி அது மேலே தூவி இறக்கிடுங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே செஞ்சு பார்த்து சாப்பிட்டு இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே அவங்க பாப்பாவுக்கும் இதுலேயே பிசைஞ்சு சாப்பாடு ஊட்டிட்டேன். அவள் வெஜ்ஜு தான் சாப்பிடுவாள், நான்வெஜ் சாப்பிட மாட்டாள். பையன் நான் எல்லாம் வந்து புதினா சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டோம். ஹோட்டலில் கிடைக்கிற சாப்பாடு ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவங்க அஜினாமோட்டோ போடுறதுனால தான் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதே டேஸ்ட்டு இந்த 1/4 ஸ்பூன் சர்க்கரையில் வரும். அஜினாமோட்டோ எதுலேயுமே போடாதீங்க. சாப்பாடு எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக வரணுன்னா எல்லாத்துலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக வரும். எப்பயும் போல் ஜென்ரலாக தாளித்து விட்டுக்குங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அது போட்டுக்குங்க. நான் போடுவேன், நீங்களும் போட்டுக்குங்க.
நான் சிக்கன் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மசாலாவும் போட்டுட்டேன். மசாலாவில் நிறைய பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். அதனால நான் மிளகாத்தூள் போடல. இது பார்க்குறதுக்கு க்ரீன் கலர்லேயே இருக்கும். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை நைட்டு சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் யூஸ் பண்ண காய்கறிகள், அந்த கருவேப்பிலை குப்பை இதெல்லாம் நான் எப்பயுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்க செடிங்களுக்கு போடுவேன். நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க. வணக்கம்.